சிசேரியன்னா ஆச்சரியமா பார்த்த காலம் போய், இப்போ சுகப்பிரசவம்னா ஆச்சரியமா பார்க்குற காலம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம், அந்த காலம் மாதிரி இந்த காலத்து பெண்கள் சத்தான உணவு எடுத்துக்கிறதில்ல. உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, இந்த பொடிய வாரம் ஒரு தடவையாச்சும் கஞ்சியோ, களியோ கிண்டி கொடுங்க. அதுக்கு கருப்பு உளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல புது மாப்பிள்ளைங்களுக்கு அதிகமா கொடுத்த மாப்பிள சம்பா அரிசி, சர்க்கரைய கட்டுக்குள்ள வைக்க காட்டு யானம் அரிசி, எப்பொழுதும் இளமையா இருக்க கருங்குரவை அரிசி, கெட்ட கொழுப்பை கரைக்க குள்ளக்கார அரிசி, அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி, பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி, இது கூடவே பாசிப்பருப்பு, பச்சரிசி, சுக்கு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவில் ஒரு கப் எடுத்து அது கூடவே கருப்பட்டி பாகு, கொஞ்சம் தண்ணி கலந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி இறக்குனீங்கன்னா கருப்பு உளுந்து களி ரெடி. இது பெண்கள் மட்டும் இல்லை, எலும்பு வலுப்பெறணும்னு நினைக்கிற யாருனாலும் சாப்பிடலாம். இவ்வளோ செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சா சேம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் ப்ரீமியம் குவாலிட்டியில் கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் சேல் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அண்ட் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள்.